நான் திருமா அவர்களை பற்றி இதே நூலில் எழுதியிருக்கிற ஒரு கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமா நீ என்று உரிமையோடு அவரை நீ வா போன்னு அழைத்திருக்கிறேன். அந்த கவிதை உங்கள் முன் படைக்க விரும்புகிறேன். நீ இதயத்தில் யாரும் எட்ட முடியாத இடத்தில் ஆட்சி அமைத்து கொண்டவன். நீ இதயத்தில் யாரும் எட்ட முடியாத இடத்தில் ஆட்சி அமைத்து விட்டவன். அவரை பார்த்து நிறைய பேருக்கு என்ன ஆட்சி அமைக்கணும்னு ஆசையா அப்படின்னு. அவர் ஆல்ரெடி ஆட்சி அமைத்து விட்டார். உள்ளங்களில் ஆட்சி அமைத்திருக்கிறார். அவர் எனக்கு பிடித்த நபர் என்பதற்காக தான் அவருக்காக காத்திருந்து நூலை வெளியிட்டு அவர் வர வேண்டும். யார் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று நூலை வெளியிட்டிருக்கிறேன். நான் அரசியல்வாதி இல்லை, அரசியலோடு எனக்கு தொடர்பு இல்லை. பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறேன், பலருக்காக நான் செய்திகளை தயாரித்திருக்கிறேன். 40 ஆண்டுகாலமாக கலைஞரிலிருந்து எல்லாரோடும் என்னுடைய செய்திகளை பார்த்து ஃபோனெல்லாம் வரும் சில நேரங்களில். அந்த மாதிரி எல்லாம் நாட்கள்லாம் கூட செய்தி தயாரிப்பாளராக இருக்கும்போது இன்னைக்கு சிறப்பான விஷயமா எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு அதையெல்லாம் நான் கண்டவன். ஆனால் இந்த பல நாட்கள் பல வருடங்கள் காத்திருந்து உங்களை நான் அழைத்திருக்கிறேன். நீ இதயத்தில் யாரும் எட்ட முடியாத இடத்தில் ஆட்சி அமைத்து விட்டவன். நீ தனிமைகள் கூட தனித்து போய்விடும் தருணங்களில் துணையாக இருப்பவன். நீ தனிமைகள் கூட தனித்து போய்விடும் தருணங்களில் துணையாக இருப்பவன். நிழல்கள் கூட தொடராத நிதர்சனங்களில் சமூகத்தை தொடரும் நிஜமாக இருக்க விரும்புவான். பாதைகள் முடிவுற்று போனதாய் முடிவு கட்டியிருந்த நேரத்தில் பாதைகள் முடிவு கட்டியிருந்த நேரத்தில் பாதம் எடுக்கும் பக்கமெல்லாம் பாதைகள் முளைத்து விடுகின்றன உன்னை சந்தித்த பிறகு. பாதம் எடுக்கும் பக்கமெல்லாம் பாதைகள் முளைத்து விடுகின்றன உன்னை சந்தித்த பிறகு. தரம் குறைத்து தவறாக எடை போடப்படுகிறது வாழ்க்கை. தரம் குறைத்து தவறாக எடை போடப்படுகிறது வாழ்க்கை. வாழ்க்கையின் மதிப்பீடு இந்த சமூகத்திற்கு மகத்தானதாக தோன்றி இருக்கிறது உன்னை சந்தித்த பிறகு. எரியாத விளக்குகளால் அழகு இழந்திருந்த எளியோரின் கனவு மாளிகை. எரியாத விளக்குகளால் அழகு இழந்திருந்த எளியோரின் கனவு மாளிகை மின்சாரம் பாய்ந்த அகல் விளக்குகளின் அலங்கரிப்பு போல அகிலத்தையே அதிசயிக்க வைக்கிறது நீ பிரவேசித்த பிறகு. நூற்றாண்டுகளாக நம் சமூகம் நம்மவர்களையே தனிமைப்படுத்தி வைத்தது. தனி அறையில் பூட்டிவிட்டு விளக்கு அணைத்து வெளியேறிவிட்டு கும்மாலமிட்டது. ஒரு துவாரத்தின் வழியாக தென்றலுடன் துடித்து வரும் தூய்மையான ஒளிக்கற்றை போன்று நீ நமக்கிடையில் நுழைந்து விட்டாய். நட்புடன் நயத்துடன் நாகரிகம் கற்றுத்தரும் நீ ஒரு நேசமுள்ள நாகரிகன். நாட்டையே சுரண்டுபவர்களுக்கு மத்தியில் 100 வருடம் கடந்த இலக்கியம் போல் நீ உன்னையே நாட்டுடைமை ஆக்கி கொண்டு விட்டாய். 100 வருடம் கடந்த இலக்கியம் போல் நீ உன்னையே நாட்டுடைமை ஆக்கி கொண்டு விட்டாய். உனக்கென்று உடைமைகள் இல்லாமல் இல்லை. உனக்கென்று உடைமைகள் இல்லாமல் இல்லை. நீ உள்ளங்களை உடைமையாக கொண்டவன். நல்லதை சொல்லுவதை கடமையாக்கி கொண்டவன். இந்த சமூகம் உனக்கு கொடுத்திருக்கும் மதிப்பீட்டை விடவும் மதிப்புள்ளவன் நீ. இந்த சமூகம் உனக்கு கொடுத்திருக்கும் மதிப்பீட்டை விடவும் மதிப்புள்ளவன் நீ. மதிக்கப்பட வேண்டுமென்றால் மானுடம் மதிக்கப்பட வேண்டுமென்றால் மாநிலத்தில் மனங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மானுடம் மதிக்கப்பட வேண்டுமென்றால் மாநிலத்தில் மனங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மனிதனை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த மனிதனை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நாயகத்தின் நல்ல வாரிசாக முயற்சிக்கிறீர்களோ? நிறங்களை கடந்து மானிட உறவுகளை வளர்க்கிறீர்களே? சமூகங்களின் விலங்குகளை உடைத்து தீமையை தகர்த்தி நீதியின் காய்களை நகர்த்தி மனிதனுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ. விளிம்பில் இருப்பவன் காயங்களுக்கு களிம்பு தேடுகிறாய் நீ. விலை போகிறவர்கள் மத்தியில் விலையில்லாதவனாக இருக்கிறாய். விலை போபவர்கள் மத்தியில் விலையில்லாதவனாக இருக்கிறாய். விலையில்லா மாணிக்கமே, உனக்கு விலை நிர்ணயம் செய்ய ஒருவன் பிறக்க வேண்டும். நாங்கள் உன்னை அன்பை கொடுத்து வாங்கிவிட்டோம் என்பது வேறு விஷயம். நாங்கள் உன்னை அன்பை கொடுத்து வாங்கிவிட்டோம் என்பது வேறு விஷயம்.
பிறர் வாழ்வுக்காகவே வழிவகை தேடுகிறாய், நீ வாழ்வாங்கு வாழ்கிறாய் வாழ்வாய். வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கி வெளியிட்டு அமர்ந்திருக்கும் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, அவருடைய எழுச்சி உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இலக்கிய உரையை மிக அழகாக நிகழ்த்தி அழகாக அமர்ந்திருக்கிறார். அந்த அந்த உரைகளுக்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பார்த்தீர்களா? அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு இலக்கிய மனிதனை வெளியே கொண்டு வர வேண்டும் தான் கொண்டு வந்தார். பயங்கர பிஸியாக இருக்கிறார். கடந்த ஒரு வருடமாக அவர் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறார் என்றால் அது எனக்கு தெரியும். யார் என்றால் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் உங்களை கடந்த 25 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் இந்த சமீப காலமாக உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, அது உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு பலன் தர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். மிகவும் நன்றி. நீங்கள் வந்தவுடனே மிகவும் மகிழ்ந்து விட்டேன். எனக்கு இன்றைக்கு என்னுடைய ஓடம் கரை சேர்ந்து விட்டதாக நான் நினைத்துக் கொண்டேன். வாழ்த்துரை வழங்கி என்னை எப்போதும் ஊக்குவிக்கிற, நான் எப்போது கூப்பிட்டாலும் இதோ வந்தேன் என்று வந்து விடுகிற, நான் எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை கூப்பிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பேன், இந்த கடைசி நேரத்தில் அவரை கூப்பிடுகிறேனே, அவர் வருவாரா இல்லையா என்று. ஆனால் அவர் வருவார். அப்படிப்பட்டவர் என்னுடைய பேராசிரியர். என் அன்புக்கும் பாசத்துக்கும் என்னுடைய எல்லா விதமான அவரை நான் பின்தொடர்வது என்பது உண்மையான ஒரு விஷயம். அவருடைய இன்றைக்கு அவருடைய இந்த அவையில் அவர் வந்திருப்பது பெரிய பாராட்டுக்குரிய, பெரிய மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று நான் நினைவு கூற வேண்டிய இன்னொரு மாமனிதர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள். ஏனால் நான் என்னை சந்திக்கும் போது ஒவ்வொரு முறையும், நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது ஒவ்வொரு முறையும், நீ மேடை ஏறி பேச மாட்டாயா, உன்னுடைய கவிதைகள் வெளியே வராதா என்று ஆதங்கப்பட்டவர், என்னை எப்போதும் ஊக்குவித்துக் கொண்டிருந்தவர். ஆனால் என்னால் அவர் இருக்கிற வரை எந்த நூலையும் வெளியிட முடியவில்லை. நான் கடந்த 10 வருடங்களில் இந்தியாவினுடைய பல்வேறு நிலையங்களில் வேலை செய்துவிட்டு திரும்பி வரும்போது கவிக்கோ ஐயா இங்கே இல்லை. அது ஒரு பெரிய வருத்தமான விஷயமாக எனக்கு இருந்தது. இறைவன் அவரை பொறுத்து கொள்ள வேண்டும். உயர்ந்த இடங்களை அவருக்கு இறைவன் அருள வேண்டும். பதிப்பக செம்மல் திரு கௌரா ராஜசேகர் அவர்களே, அவருடைய உதவி, பேருதவி, அவருடைய தம்பி ராஜி, இவர்கள் எனக்கு செய்த பெரிய உதவி. அவசரத்தில் நான் அவர்களுக்கு கொடுத்த சிரமங்களை எல்லாம் தாங்கி கொண்டார்கள். எழுச்சி தமிழரின் பாயும் சிறுத்தை இளவல் அவர்கள், அவருடைய உரைகளை நான் ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, அவருடைய உரைகளையும் கேட்டு நான் மகிழ்வேன். சில நாட்களாக ஆளுநருடைய பேச்சையே கேட்டுக்கொண்டிருப்பதால் என்றவுடன் ஆளுநர் வந்து விடுகிறது. இலக்கிய வட்டங்களில் தன் பணிகளாலும் நல்ல நண்பர்களை பெற்றுக்கொண்டவர் நம்முடைய சகோதரர் நீலவானத்து நிலவன் அவர்கள். அவர் பலமுறை என்னை சந்தித்திருக்கிறார், நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து நான் நிறைய தமிழுக்கு நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது என்னை கோவாவிலும் வேற எங்கேயுமே பணி செய்ய விட்டார்கள். மகிழ்ச்சி. அது கொஞ்சம் கொங்கனியும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் என்ன நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், சிந்தனைகள் சிறைப்பட்டு போய்விடும் போது பிரச்சனையாகி விடுகிறது. சிந்தனைகள் ஆக்கிரமிக்கப்படக்கூடாது. சிந்தனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். சிந்தனைகள் மாற வேண்டும். ஒரு மனிதன் நேற்று இருந்த சிந்தனையை விட இன்றைக்கு இருக்கிற சிந்தனை வேறு ஏற்றத்தில் கொண்டு போய் விட வேண்டும். அந்த சிந்தனை ஏற்றமும் மாற்றமும் பாராட்டத்தக்க விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் சிந்தனையில் சில ஆக்கிரமிப்புகள் நடக்கும் போதுதான் பிரச்சனை. அரசியல் ஆக்கிரமிப்புகளை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் சிந்தனை ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதே, அது ரொம்பவும் மோசமானவை. மிகவும் மோசமான ஒரு விஷயம் சிந்தனை ஆக்கிரமிப்புகள். நல்ல விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைகளை ஆக்கிரமிக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை. விஷயம் இல்லாத விஷமத்தனமான சிந்தனைகள் ஆக்கிரமிக்கும் போதுதான் சிந்தனைகள் சீர்கெட்டு போய் விடுகின்றன. இந்த சிந்தனை சீர்திருத்தத்துக்கான விஷயம் மனிதன் தன்னையே உற்று நோக்குவதில் தான் இருக்கிறது என்பதை சொல்வதற்கான முயற்சி தான் இந்த கவிதைகளின் தொகுப்பு. மனிதன் சிந்திக்கிறான். சிந்தனை மட்டும்தான் மனிதனை மற்ற மிருகங்களிலிருந்தும் மற்ற படைப்புகளிலிருந்தும் வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆனால்
அந்த சிந்தனையே சீர்கெட்டு போய்விட்டால் அப்போ அந்த மனிதனுடைய அந்த மேன்மை எங்கே போய்விடும்? இல்லாமல் போய்விடும். ஆக அழைத்த குரலுக்கு பதில் சொல்லி இங்கே வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறி இதையே நன்றி உரையாக்கியும் உங்களை விட்டு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். என்னுடைய உதடுகள்லாம் காய்ந்து விட்டன. நான் மகிழ்ச்சியாக இப்போ உயிரோடு இருக்கிறது அவரை பார்த்ததுக்கு பிறகுதான். ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் அவுட். இப்போ மிகவும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் வந்ததுக்கும் நீங்கள் கலந்து கொண்டதற்கும் இங்கே என்னோட பணியாற்றுகின்ற என்னுடைய மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மகிழ்ச்சி. வணக்கம்.